கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோல யூசே ஒரு வழியா ஃபேவ பாத்துறான். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப ரெண்டு சைடும் மாத்தி மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கானுங்க. ஃபெய்வ கூப்பிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை கிட்னாப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஃபெய்வும் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப சீக்கிரம் வாங்க, நம்ம லாலோட மேன்ஷனுக்கு போலாம். எங்க அப்பா வேற உங்களை தேடிட்டு இருக்காரு. லாலோட மேன்ஷன் சொன்னதும் நீங்களா யாரு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு யூசேவும் நீங்க முதல்ல யாரு, இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல வர, ஃபெய்யு தான் பிரதர், இவங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கையில காயமாயிடுச்சு, இவங்க இருந்தா என்ன பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அப்பதான் லிங்க் ஃபெய்யுட்ட இந்த ஆள் உன்னோட அண்ணனான்னு கேட்டதும் அதுக்கு ஃபெய்யுவும் ஆமான்னு சொல்லிடுறான். அப்ப இவன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே யூசே இவன் எங்களோட சர்வெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு அப்ப ஏற்கனவே நீங்க மீட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஃபெய்யு கேட்க, யூசேவா அடி வாங்கினது எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஆமா ஆமா நாங்க கூட ஒரு விதத்துல ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இத கேட்டதும் என்னது நம்ம ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லி லிங்க் அடிக்க வர நடுவுல வீரர்கள் வந்துடுறானுங்க. உடனே நானியும் தப்பா எடுத்துக்காதீங்க, என்னோட கடைசி பொண்ணு இப்படிதான் எல்லார்கிட்டயும் வம்புக்கும் சண்டைக்கும் போயிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் நாங்க தான் ஃப்ரெண்ட்ஸ்ல அப்படின்னு யூசே மறுபடியும் சொல்ல, லிங்க் அங்கிருந்து கடுப்பாகி போயிடுறா. இதுக்கப்புறம் தான் யூசே ஒரு யங் லார்ட் அப்படிங்கறதும் லார்டோட மேன்ஷன்ல இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கறது தெரிய வருது. இப்ப உடனே ஜின்ன பாக்கணுமே, நல்லா மேக்கப்லாம் போட்டு வந்துட்டு யூசேவை கரெக்ட் பண்றதுக்காக டீ குடுக்கற சாக்குல யூசேவை பார்த்து கண்ணடிச்சிட்டு இருக்கா. அப்பதான் யூசே ஜின்னோட தலையில ஃபெய்ட்ட கொடுத்த அந்த ஹேர் பின் இருக்கிறத பாக்குறான். இதை இவன் தானே ஃபெய்யுட்ட உங்களுக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணுகிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். அதை நினைச்சு பார்த்துட்டு ஒருவேளை இந்த பொண்ணு தான் நம்ம ஃபோர்த் பிரின்ஸுக்கு பிடிச்சிருக்கு போல அப்படின்னு நினைச்சுக்கிறானுங்க. இப்ப டீயை மட்டும் குடிச்சிட்டு அங்க இருந்து வேக வேகமா கிளம்ப, ஜின்னா ஏன் இப்படி அறக்க பிறகு கிளம்புறீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல அப்படின்னு சொல்ல, அவனுங்களா இவ பண்றதெல்லாம் பார்த்துட்டு ஆளை விட்டா போதுண்டா சாமின்னு அங்க ஓடிட்டு இருக்கானுங்க. இதுல வெளில வேற போயிட்டு யங்லார் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. ஜின்ன பார்த்தா அப்படியே வாசல பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. இத நானி பார்த்துட்டு என்ன காலையில எந்திரிச்சு உட்காந்துருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, எங்க தூங்குனாதானே எந்திரிக்கிறதுக்கு அப்படின்னு யூசே வருவான்னு வெயிட் பண்ணி நைட்டு ஃபுல்லா தூங்காம வாசல பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இருந்திருக்கா. சரி சரி சாப்பிட்டு கிளம்பு, நம்ம போய் வரன் பார்க்க போலாம் அப்படின்னு நானி கூப்பிட, அதுக்கும் வரமாட்டாலாம். இங்க யூசே வந்துட்டா என்ன பண்றது, நான் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே நானியும் கொஞ்சமாவது பிராக்டிக்கலா யோசிச்சு பாக்குறியா, இந்த மாதிரி பகல் கனவு கண்டுட்டு இருக்கிறத நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, மா எனக்கு இதுல முழு நம்பிக்கை இருக்கு, அவரு கண்டிப்பா திரும்ப வருவாரு, இனிமேல் என்ன வரன்னு பார்க்கலாம் கூப்பிடாதீங்க, நான் அவருக்காக வெயிட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அங்க இருந்து கிளம்பிடுறா. இன்னொரு பக்கம் இவங்கள பார்த்தா ஃபோர்த் பிரின்ஸ் லவ் பண்ற பொண்ணு பார்க்க இவரோட வயசுல பெரிய பொண்ணு மாதிரி தெரியல, அதோட ரொம்ப ஹைட்டாவும் இருக்கா, இருந்தாலும் ரொம்ப அமைதியான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்பதான் லிங்க பத்தி யோசிச்சு பாக்குறானுங்க. எல்லாம் சரி, ஆனா அந்த பொண்ணோட தங்கச்சி தான் எப்படி சமாளிக்க போறோமோ அப்படின்னு சொன்னதும் டெங்கிங் உடனே யாரு அந்த ஹீரோயின் சொல்லிட்டு இருக்குமே அந்த பொண்ணா அப்படின்னு கேட்க, ஆமா ஆமா அதே பொண்ணுதான், அந்த பொண்ணை சமாளிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் போல, பேசாம அந்த பொண்ணுகிட்ட நம்ம ஏன் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடக்கூடாது, அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி நானி தான் கட்டுறாங்க. இங்க நானி ஜின்னுக்கு வரன் பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இது சம்பந்தமா ஜின்னோட உருவப்படத்தை காட்டி பேசிட்டு இருக்கிறப்போ ரைட்டா வயசு சொல்ல போற நேரத்துல வயிறு கலக்கிடுது. எல்லாத்துக்கும் காரணம் பேலன் செஞ்சு கொடுத்த சாப்பாடு தான். பேலன் வர வர காசை மிச்சப்படுத்துறேன் அப்படிங்கிற பேர்ல பழைய சாப்பாடு தான் சமைச்சு போட்டுட்டு இருப்பா. அப்படியே பேலன் என்ன பண்றான்னு பார்த்தா, ஏதாவது பழைய காய்கறி கம்மி விலை கிடைச்சிச்சுன்னா அதை வாங்கிட்டு போலாம் அப்படின்னு இந்த காய்கறி கடைக்கு தான் வந்திருக்கா. ஆனா எந்த காய்கறி எடுத்தாலுமே ரேட் அதிகமா இருக்கு. சரி காய்கறி எத்தனை நாள் சமைக்கிறது, காளான் சமைக்கலாம்னு சொல்லிட்டு அங்க ஒரு காளான் எடுத்து பார்த்தா அதையுமே இந்த மாதிரி ரேட் அதிகமா சொல்றாங்க. என்ன எல்லாமே ரேட் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதெல்லாத்தையும் எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்து விக்கிறோம் அப்படின்னு எங்களுக்கு தான் தெரியும், உனக்கு ஓசில வேணும்னா அந்த காளானை நீயே போய் எடுத்துக்கோ அப்படின்னு மேற்கு மலை பகுதியில ஒரு இடத்துல கிடைக்கிறதா சொல்றாங்க. இங்க கட் பண்ணா இந்த ஃபெய்யும் இல்லாம எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ரொம்ப நிம்மதியா லூ வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் பேலன் அந்த மலைக்கு போயிட்டு மஷ்ரூம்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா. இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தியா அப்படிங்கிற மாதிரி லூ கேட்க, இல்ல இல்ல விலை கொஞ்சம் அதிகமா இருந்தது, அதனால இது எல்லாத்தையுமே மேற்கு மலையில இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஜென் அங்க வந்து அந்த மஷ்ரூமை பார்த்துட்டு, இதோட ஸ்மெல்லே நல்லா இல்ல, ஒருவேளை இதுல பாய்சன் கூட இருக்கலாம், அதனால இதை சாப்பிட வேணாம் தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா பேலன் இதை கேட்காம சமைச்சிட்டு இருக்கா. என்னடா ஸ்மெல்லே ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு லூ வந்து பார்த்தா அதே மஷ்ரூம் தான். என்ன பேலன் இதுதான் ஜென் சாப்பிட வேணாம்னு சொன்னார்ல, இதுல பாய்சன் கூட இருக்கும் தூக்கி போட சொன்னாரு, அதை சமைச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லங்க இதே மஷ்ரூம் தான் அந்த கடைக்காரமா வித்துட்டு இருந்தாங்க, அதனால இதுல பாய்சன்லாம் இருக்காது கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பேலன் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா லூ தான் இல்ல இல்ல எனக்கெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தயங்குறான்.
அட இதுல பாய்சன்லாம் இல்லைங்க, நான் சாப்பிட்டுட்டு நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் பார்க்கவும் டேஸ்டா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. சரி நான் கொஞ்சமா சாப்பிட்டு பார்க்கறேன் அப்படின்ட்டு இப்ப கொஞ்சமா எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஆனா மஷ்ரூமோட டேஸ்ட் உண்மையாவே வேற லெவல்ல இருக்கு. இத சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சாப்பாடு போட்டு வர கேப்ல லூ இங்க இருந்து எல்லா மஷ்ரூமையும் சாப்பிட்டு வச்சிடறான். இந்த மஷ்ரூம் உண்மையாவே சூப்பரா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மஷ்ரூம் நான் சாப்பிட்டதே இல்ல. ஒரு வழியா நான் இன்னைக்கு தான் திருப்தியா சாப்பிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உடனே பேர் எனக்கு ரொம்பவே ஃபீல் ஆயிடுது. என்ன மன்னிச்சிடுங்க, இதெல்லாம் என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு லூவும் இல்ல இல்ல நான் கூட கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டேன். என்ன இருந்தாலும் உங்க அம்மா அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிட மஷ்ரூம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றத கட் பண்ணி இதுக்கப்புறம் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ லூக்கு திடீர்னு மயக்கமா வர மாதிரி இருக்கு. என்ன ஆச்சுனே தெரியல, திடீர்னு எனக்கு ஏன் மயக்கமா வர மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நீங்க நைட்டு சரியா தூங்கலையா அப்படிங்கிற மாதிரி இவ கேக்குறா. இப்ப வாயில இருந்து நுரத்தல்ல, அவ்வளவுதான் சாப்பிட்ட மஷ்ரூம் வேலையை காட்டிடுச்சு போல. இதுக்கப்புறம் செந்தா அவனை செக் பண்ணி பாக்குறாரு. இவனுக்கு பாய்சனா இருக்கு, இவன் என்ன சாப்பிட்டான், கெட்டு போன சாப்பாடத்தையும் கொடுத்துட்டியா? இல்ல இல்ல அந்த மஷ்ரூம் தான், அதுதான் நான் சாப்பிட வேணாம்னு சொன்னேன்ல, அதுல பாய்சன் இருக்கு. நீ வர வர இப்படிதான் பண்ணிட்டு இருக்க, கெட்டு போன சாப்பாடு சாப்பிடுற, இப்ப பாய்சன் மஷ்ரூம். நீயும் நம்ம அப்பா மாதிரியே சொன்ன பேச்சு எதையுமே கேட்காம கண்டதெல்லாம் சாப்பிட்டு இருக்க அப்படின்னு சொன்னதும் இப்ப செந்தான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாரு. இவன் வேற என்னென்னவோ பேசிட்டு வளரிட்டு இருக்கான். இந்த மஷ்ரூமை சாப்பிட்டதுனால நிறைய இல்யூஷன்ஸும் தன்னை தானே ஒரு மீன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்குவாங்களாம். நானும் கூட தான் அந்த காளான் சாப்பிட்டேன், ஆனா எனக்கு எதுவுமே ஆகலையே அப்படின்னு பெல்லுன்னு சொல்ல அதுக்கு லீச்சங்கும் உன்கிட்ட எதிர்ப்பு சக்தி அதிகமா இருந்திருக்கலாம், ஆனா அவனுக்கு அது கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம், இதனாலதான் அவனுக்கு பாய்சன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப லூ வேற மீன் மாதிரி பண்ணிட்டு இருக்கப்போ இதுக்கு சீக்கிரமாவே ஒரு மருந்தை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னும் லீச்சங்கும் அங்க வந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே இங்க பார்த்தா லிங்க்டா ஃப்ரெண்ட் ஆகுறதுக்கு முதல்ல பேசி பார்க்க சொல்லி யூஸே பயந்துட்டு டெங்யூங்க போ சொல்றான். டெங்யூங்கா ஐயோ நான்லாம் போக மாட்டேன்ப்பா, நான் போனா அவன் என்ன கொன்னேருவா, அது வந்து எங்களுக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு இவனுக்கு நடந்ததை சொல்ல உனக்கெல்லாம் அது தேவைதான் அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப டெங்கியும் நியூஸேட்ட என்னாலதான் போக முடியாது, நீங்க ஏன் போய் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அது வந்து எங்களுக்குள்ளேயும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி போச்சு அப்படின்னு இவனு நடந்ததை சொல்ல ரொம்ப ஆபத்தான பொண்ணா இருப்பா போல, இந்த வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணி அவளுக்கு பாடம் கத்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க யூசேவும் அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளை பத்தி ஃபோர்த் பிரின்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நம்ம ஏன் அவகிட்ட சமாதானம் பேசக்கூடாது, அதுதான் ரைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப லிங்க பார்க்க போறானுங்க. இருந்தாலும் பயத்துல கொஞ்சம் வீரர்களையும் கூட்டிட்டு தான் போறானுங்க. இப்ப பார்ல போயிட்டு இந்த கும்பல் எல்லாம் வந்து நிக்க லிங்கோட 2 ஃப்ரெண்ட்ஸும் பயந்து எந்திரிக்கிறானுங்க. டேய் டேய் உட்காருங்கடா, அவ்வளவு சீன்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி உட்கார சொல்லிட்டு அவனுங்க கிட்ட என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க டெங்கியும் வீரர்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிற தைரியத்துல நாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேச வந்திருக்கோம், எங்களுக்கு மரியாதை கொடுத்தா பேசுன அப்படின்னா எதுவும் ஆகாது, இல்ல அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே லிங்க் எந்திரிச்சு வந்து ஒரே அறதான் உன்னை யூசிட்டு போயிட்டு பாத்தீங்களா பாத்தீங்களா அவன் அரைஞ்சிட்டா அப்படின்னு சொல்ல விடுடா நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இதெல்லாம் சகஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப லிங்க் கிட்ட போய் பேச போனா ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போனா இத்தனை பேரை கூட்டு வருவியா அப்படின்னு சொன்னதும் இப்ப அங்க இருக்கிற வீரர்கள் எல்லாத்தையுமே வெளில அனுப்புறான். இருந்தாலும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயமா தான் இருக்கு, அதனால எதுக்கும் கொஞ்சம் பக்கத்துல இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் வெளில அனுப்புறான். இப்ப லிங்க் போயிட்டு நீ உண்மையாவே என்னோட ஃப்ரெண்டான்னு சோதிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல யூசேவோட கணத்திலே மாத்தி மாத்தி அறைய யூசேவால பாவம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இருந்தாலும் இவள அறைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற டெங்கிங்க போட்டு அடிச்சிட்டு இருக்கான். இப்ப லிங்க் கிட்ட சரி நம்ம போர்த்து பிரின்ஸுக்காகவாது இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையுமே மறந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல அப்பவும் விடாம அரைஞ்சிட்டு இருக்கா. இதுல வேற ஒயின் எடுத்து குடிக்க சொல்லவும் இவனும் வேற வழி இல்லாம அந்த ஒயினை குடிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் பண்ணாவது ஃப்ரெண்டா இருக்க ஒத்துக்குவா அப்படின்னு பண்ணிட்டு இருந்தா கடைசியில பில்ல தலையில கட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. இப்ப யூசேக்கு வர கோவத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம பில் எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னு கத்திட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நானி வரன் பாக்குற இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறப்போ லூ பாய்சனோட எஃபெக்ட்னால வெளில வந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். இத நானி பார்த்துட்டு லூ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க இங்க பாத்தீங்களா இங்க நிறைய மீனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ குடிச்சிருக்கியா? இல்ல இல்ல நான் மார்ஷல் ஆர்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு மங்கி ஸ்டைல்ல ஒண்ணு பண்ண நானியோட வயித்திலே அடிச்சிடுறான். இப்ப பேலன் ஓடி வந்து அம்மா அம்மா இவருக்கு மஷ்ரூம் சாப்பிட்டதுனால பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க லூவா பேலன் கிட்ட உனக்காக தான் நான் 500 வருஷத்துக்கு மேல காத்துட்டு இருக்கேன், உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கவும் என்ன பேசிட்டு இருக்கீங்க, வாங்க முதல்ல உள்ளார போலாம் அப்படின்னு சொல்ல எங்க போற, இரு நானே உன்னை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி இப்ப பேரனை தூக்கிட்டு உள்ளார போயிட்டு இருக்கான். நானியா அவளை கீழே இறக்கி விடு அவளை கீழே இறக்கி விடு அப்படின்னு கத்திக்கிட்டு எல்லாரும் வேற பாத்துட்டு இருக்கவும் முதல்ல இங்க இருந்து எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லி கதவை சாத்திக்கிறாங்க. இப்ப அப்படியே நைட்டு பார்த்தா மிச்சம் இருக்கிற
அந்த மஷ்ரூமை தூக்கி போட மனசு வராம ரொம்ப கஷ்டப்பட்டு வேற எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு நம்ம கொஞ்சமா சாப்பிடுவோம், நமக்கு எதுவும் ஆகாது, லூ வீக்கா இருந்ததாலதான் அவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப வெளில பார்த்தா ஃபெய்யு லிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப லிங்கும் அங்க வர ஃபெய்யு போயிட்டு, இப்ப நான் நல்லா குணமாயிட்டேன், அதான் என்ன நல்லா பாத்துக்கிட்ட உங்க அம்மாக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னதும், அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நீங்க எந்த கிளம்பு, உன்ன மாதிரி ஆளுங்களுக்கும் எங்களுக்கும் சுத்தமா செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன் என்னாச்சு? என்னோட வீரர்கள் யாராவது உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டாங்களா? என்ன பிரச்சனை பண்ணல, நீயும் உங்க அண்ணன் மாதிரி தான், அதனால இனிமே நீங்க வராத, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு போனதும் ஃபெய்யும் அங்க இருந்து கோவமா கிளம்பிடுறான். இப்ப எங்க பார்த்தா அந்த மஷ்ரூமை சாப்பிட்டதுல இப்ப பேலனுக்கும் பாய்சன் ஆயிடுது. அவளும் லூ மாதிரி வந்து புலம்பிட்டு இருக்க, ஜின் உன்னோட மண்டைக்கு மேல யாரோ உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு அவள்கிட்ட சொன்னதும் அவ பயந்து ஓடுறேன்ட்டு அங்க இருக்க செவுத்து மேல இடிச்சிடுறா. இப்ப ஜின் செவுத்துல அடிச்சு கீழே விழ பேலனும் அந்த பாய்சனோட மயக்கத்துல கீழே விழுந்துடுறா. இதுக்கப்புறம் இடிச்சதுல ஜின்னுக்கு கொஞ்சம் தலையில காயமாயிடுது. இப்ப எங்களாடு வந்தா என்ன பண்றது அப்படின்னு புலம்பிட்டு இருக்க, பேலனை செக் பண்ணி பார்த்துட்டு சென்னு நீச்சங்க அங்க வராங்க. அந்த மஷ்ரூமை சாப்பிட்டதுல தான் அவளுக்கு பாய்சன் ஆயிருக்கு. நல்ல வேளை அந்த பாய்சன் எதுவும் பிளட்ல கலக்கல, அதனால பெருசா எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, சீக்கிரமாவே குணமாயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உடனே நானையும் அவகிட்ட அந்த மஷ்ரூமை அப்பவே தூக்கி போட சொன்னேன், ஆனா அவ தூக்கி போடாம அதே எடுத்து சாப்பிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லீச்சங்கும் ஆமா சித்தப்பாவும் இதே தான் சொன்னாரு, ஆனா அப்பாவும் அவ கேட்கல, நம்ம எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நானி சொல்றதோட கட் பண்ணி இப்ப எல்லாரும் பேலனை பார்க்க தான் வந்திருக்காங்க. பேலன் மெதுவா கண் திறந்து பார்க்க, ஒரு வழியா நீ எந்திரிச்சிட்டியா, உனக்கு ஏதாவது சாப்பிட வேணுமா? ஆமா பேலன், உனக்கு என்ன வேணாலும் கேளு, உன்னோட கடைசி ஆசைய நாங்க நிறைவேற்றி வைக்கிறோம். அந்த மஷ்ரூம்ல நிறைய பாய்சன் இருக்கு, அதனால முதல்ல மயக்கமா வரும், அதுக்கப்புறம் உனக்கு நிறைய இல்யூஷன்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்கும், கடைசியா மூக்கு வழியா ரத்தம் வர ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் நீ எங்க எல்லாரையும் விட்டு போயிடுவ, சித்தப்பாவால கூட உன்னை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி ஓனால. உடனே பேலன் வேக வேகமா எந்திரிச்சு, அம்மா அப்ப நான் இறந்து போறேனா, அப்ப மிஸ்டர் லூக் என்னாச்சு அப்படின்னு கேட்க, இத பத்தி நம்ம யோசிக்கலையே, சும்மா அடிச்சு விடுவோம் அப்படின்னு அவன் வந்து உனக்கு முன்னாடி போய் சேர்ந்துட்டான் அப்படின்னு சொன்னதும், ஆமா ஆமா போய் சேர்ந்துட்டான் அப்படின்னு இவளும் குறைச்சு பாடுறாங்க. இத கேட்டதும் என்ன போய் சேர்ந்துட்டாரா அப்படின்னு இவ்வளவு அதிர்ச்சியில மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இப்ப நானி பதறி போய் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க அப்படின்னு சென்று சொல்ல, சென்னும் செக் பண்ணி பார்த்துட்டு அவளுக்கு எதுவும் ஆகல, அவ நல்லா தான் இருக்கா, ஆனா என்ன கொஞ்சம் வீக்கா இருக்கா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதோட இந்த பார்ட் முடியுது. இதுக்கப்புறம் நடக்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.